ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 2 இன் 1 சட்னி ரெசிபி பார்க்கலாமா? இந்த சட்னிக்கு ஆனியன் கட் பண்ணி கண்கிழங்கு தேவையில்லை. அப்புறம் இந்த சட்னியை இட்லி தோசை கூட மட்டும் இல்லை, சாதத்து கூடயும் சேர்த்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் 4 பல் பூண்டை வாஷ் பண்ணி தோலோட ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா, 2 பெரிய சைஸ் தக்காளி நீளமாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்து இதோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் ஆப்ஷனல் தான். இன்னும் இங்கே இருக்கிற பச்சை மிளகா அந்த அளவுக்கு காரமாக இருக்காது, அதனால நான் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட எல்லா பச்சை ஸ்மெல்லும் போனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. இது ஆறினதுக்கப்புறம் கொரன்னு அரைச்சி எடுத்தீங்கன்னா சுட சுட சாதத்தோட நல்லெண்ணெய் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்கள் அதே இது இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு யூஸ்வலாக கொடுக்குற தாளிப்பு கொடுத்துட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.